ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது டே 5 ஆஃப் வெயிட் லாஸ் ஜர்னி. மார்னிங் சிம்பிள் யோகாஸ்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது வந்து சப்ஜா சீட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை வாட்டரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நான் வந்து நேற்று வச்ச சாதத்தில் கொஞ்சமாக பழையது மிச்சம் வந்துச்சு. அதில் நிறையா மோர் மிக்ஸ் பண்ணி புதினா தொக்கு வந்து செஞ்சுருந்தேன். அதையும் நான் வந்துட்டு இது கூட தொட்டுட்டு சாப்பிட்டேன். லஞ்சுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்க போது, அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறையா நான் எதுவும் எடுத்துக்கல. பசிக்கும் போது வேர்க்கடலை மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டேன். மதியத்துக்கு ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஜிலேபி மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடச்சிருந்துச்சு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் கூட பண்ணியிருந்தேன். எதையுமே நான் வந்து சொல்லியிருந்தேன் முன்னவே, நான் எதையுமே கட் பண்ணல. எதெல்லாம் தோணுதோ எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்கேன். எடுக்கிறத வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்ருக்கேன். ஃபிஷ் ஃப்ரையும் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எப்படி நம்ம இதை மிஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்டும் வெயிட் லாஸ் பண்ணலாம். நான் கொஞ்சமாக சாதம், மாங்காய், 2 ஃபிஷ் ஃப்ரை, நிறைய மீன் வச்சு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதோட லஞ்ச் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அத்தி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு, நாட்டு அத்தி. அதுலேயும் ஜூஸ் போட்டு குடித்தேன். டின்னருக்கு பப்பாயா கொஞ்சம், கிரேப்ஸ் கொஞ்சம், இதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு சூப்பராக டின்னரை முடிச்சாச்சு. என் பாடி நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருக்குது நம்ம பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.